இந்த நீங்கள் சொல்கிற அந்த இதை வந்து பூத் கமிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது ஒரு சரியான இது, அவசியமானது, அவசரமாக செய்ய வேண்டியது. பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணாலே அங்கே தேர்தலில் நடக்கக்கூடிய தவறுகள் வந்து வாக்களிப்பில் வந்து அது வந்து மிகவும் குறையும். இதை சீமான் போன்றவர்கள் இல்லை விஜய் போன்றவர்கள் மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாரும் வந்து அவங்கவுங்களுடைய கட்டமைப்பை சரி செய்து கொண்டு, கட்டமைப்புன்னு வரும்போது இந்த பூத் கமிட்டி ரொம்ப முக்கியம். இது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் வந்து இது பூத் கமிட்டிகளை வந்து உறுதிப்படுத்துவது தேர்தலில் வந்து இன்னும் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் வந்து சந்திப்பதற்கு இது ஒரு ஆயத்தமாகும். தவறுகள் நடக்காமல் சரியான முறையில் வந்து தேர்தல் நடப்பதற்கு வந்து கவனம் செலுத்த வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழரும் தாவேகவும். இப்போ நாம் தமிழர் ஏற்கனவே 10 வருஷமாக இருக்கிற கட்சி, ஓரளவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிற கட்சி. அதனால் வந்து அவசரமாக இந்த பூத் கமிட்டியை ஃபில்அப் பண்ணதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுறாரு. இது எதுக்காக உதவும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 கோடி போலி வாக்குகள் அல்லது தவறான வாக்குகள், செத்து போனவங்க வாக்குகள்லாம் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் நீங்கள் முதல்ல கள்ள ஓட்டுகளையும் தவறான ஓட்டுகளையும் நீங்கள் வந்து போலி ஓட்டுகளையும் தடுத்தாலே உங்களுக்கு உண்டான உரித்தான ஓட்டுகள் உங்களுக்கு வரும். அப்போ அந்த போராட்டத்தின் போது சீமான் அவர்கள் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்காங்க. அங்கே வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் போயிருக்காரு. போன போது அவர்களை கைது செய்யும்போது சீமானையும் கைது செய்து பஸ்ஸில் ஏற்றிட்டு சீமானை ஒரு 2 நாள் ஜெயிலில் வச்சுருந்தா என்ன ஆகும்? மிகப்பெரிய அளவில் அது அரசியல் பூகம்பமாக வெடிக்கும். அவங்களுக்கும் அது தெரியும். அதனால் என்ன பண்ணாங்க, சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, ஏதோ சீமான் பஸ்ஸிலேயே ஏறி பார்த்தது இல்லை பாருங்கள், அதனால் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு 1/2 மணி நேரத்தில் திருப்பி அதே வள்ளுவர் கோட்டம் வாசலை கொண்டு விட்டாங்க. சீமானை வந்து 1 நாளோ 2 நாளோ 4 நாளோ வந்து கைது பண்ணி இந்த திருமண மண்டபத்தில் அடைச்சி வச்சாங்களா ஆசிரியர்கள், அந்த மாதிரியோ இல்லை சிறையிலையோ அடைத்து வைக்கும் அளவுக்கு திமுக ஆட்சிக்கு தைரியம் இருக்கிறதா? காவல்துறைக்கு தைரியம் இருக்கிறதா? நான் கேட்குறது வந்து அரசியல் ரீதியாக. அதாவது இதிலிருந்து வந்து சீமானை வந்து தொடர்ந்து கைது செய்து சிறையில் வைத்திருந்தால் அது எந்த அளவுக்கு ஒரு பூகம்பமாக வெடிக்கும் என்பது திமுக அரசு பயந்து கொண்டிருக்கிறது. திமுக அரசு நடுக்கத்தில் இருக்கிறது. ஏற்கனவே விழிப்புணர்வு இருக்குது. அப்படி வச்சா அவருடைய இமேஜ் இன்னும் நாட்டில் மக்களிடையே வந்து அதிகமாகும், அவருக்கு ஆதரவு அதிகமாகும். சீமான் 1 நாள் ஜெயிலில் இருந்தார்னா மறுநாளைக்கு அவர் சிறையிலேருந்து வெளியில் வரும்போது அங்கே போய் ஒரு 20,000 பேர் போய் நிற்பான். இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால் என்ன பண்ணாங்க, அரசியல் கருத்து நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடைய சிறப்பு இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி ஆர்வம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சரண். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள் சார். தேர்தல் ஆணையம் எல்லா கட்சிகளுக்கும் அவங்களோட பூத் முகவர் லிஸ்ட்டை வந்து இப்போ அனுப்பியிருக்காங்க. இதில் சீமானவர்களோட லிஸ்ட்டை பார்த்து சீமானவர்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவை வந்து பிறப்பித்திருக்காரு. விரைவாக பூத் ஏஜென்ட்டுகளை வந்து திமுக அதிமுக அளவுக்கு வந்து நம்ம நியமிச்சு ஆகணும் இன்னும் 1.5 மாத காலத்தில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த முடிவை? அதாவது இயல்பாக வந்து இருக்கிறதுல பெரிய கட்சிகள்னு சொன்னால் திமுக அதிமுக தான். தமிழ்நாட்டில் சைஸ்லேயும் பெருசு, ரொம்ப வருஷமாக இருக்காங்க. பல தேர்தல்களை, சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களை அவர்கள் கண்டிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துடைய புள்ளி விவரப்படி 68,000 பூத்து இது வந்து திமுகலையும் 67,000 ஏறக்குறைய அதிமுகலையும். அதிசயமாக பாஜக இப்போ தான் வளரும் கட்சி. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இன்னும் வளரல. ஆனால் அவங்க கொஞ்சம் வேலை செஞ்சு 67,000 கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு சமமாக வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, பாஜகவை பொறுத்தவரை, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அதிமுக தலைமையில் இங்கே ஒரு 67,000 பூத் கமிட்டி, அங்கே ஒரு 67,000, 1,00,000 சொச்சம். இன்னும் பாமக சேர்க்கலை, அன்புமணி அணி வந்து சேர்க்கலை. ஓரளவுக்கு வட மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் அவங்களுக்கு வந்து கணிசமாக இருப்பார். இப்படி இருக்கக்கூடிய வகையில் பார்க்க போனீங்கன்னா அதுக்கப்புறம் சிபிஎம் சிபிஐ எல்லாம் இருக்காங்க. ஏன் வந்து அவங்களாம் அந்த லிஸ்ட்டில் வர்றாங்க அப்படின்னா, அவங்களாம் 30-50 வருஷமாக தேர்தலில் இருக்காங்க. இந்த பூத் கமிட்டின்றது வந்து அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணியில் இருந்தாலோ 3வது அணியில் இருந்தாலோ எந்த கூட்டணியில் இருந்தாலும் பூத் கமிட்டின்றது அந்த ஃபார்மேட் வந்து அவங்களுக்கு வந்து பழக்கமான ஒன்று.
புரியுது. இப்போ சீமானுடைய கட்சி விஜயுடைய கட்சி ரெண்டும் புதுசுன்னு வச்சோம். புதுசுன்னா வளர்ந்து வர கட்சி. இவங்களை ஒப்பிடும்போது புதிய கட்சிகள். இந்த இப்போ சீமானுடைய கட்சி வந்து இந்த அளவுக்கு பூத் கமிட்டிகள் வரல. அதனால தான் அவசரமாக அவர் வந்து பூத் கமிட்டிகளை நம்ம வந்து திமுக அதிமுகவுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும். இந்த பூத் கமிட்டி என்னங்க பூத் கமிட்டின்னா பூத் கமிட்டியுடைய முக்கியத்துவம் நிறைய பேருக்கு வந்து வாக்காளர்களுக்கே தெரியாது. பூத் கமிட்டியில் ஏன் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னா, பூத் கமிட்டி கரெக்டாக போனாலே உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடும். எதனாலனால் பூத் கமிட்டிக்காரர் தான் போய் வந்து கரெக்டான ஆள் வந்து வாக்கு போடுறோன்னா, நான் வைப்பா ஐயா சாமி வாக்கு போடல, இன்னும் நீங்கள் ஓட்டு போடல, மணி 3 ஆச்சு வாங்க போட்டு அந்த பூத் கமிட்டி அவங்கள ஒட்டி உள்ள ஆட்கள் போய் அந்த கட்சியிலேருந்து கூப்பிடுவாங்க. அப்புறம் அங்கே வந்து உட்காரும்போது வெரிஃபை பண்ணுவாங்க. சரண்ராஜ் ஸ்லிப்பு பார்த்துட்டு சரண்ராஜ் தான். சரண்ராஜுக்கு பதில் வேறு ஒருத்தர் வந்தாருன்னா, நீ சரண்ராஜ் இல்லை, நான் தனியாக தள்ளின்னு போய் நீ உண்மையை சொல்லு, அது ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ இந்த கள்ள ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கு சரியான முறையிலேயே சரியாக எல்லோரும் மேக்சிமம் ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ 65% ஓட்டு சதவீதம்னுவாங்க, 55 58 சில தொகுதியில் 72 அதிகமாக வர வந்து அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம்னு ஒரு எண்ணம். ஸோ அப்போ அதிகமாக வந்து வாக்கு போடுறதுக்கும் சரியானவர்கள் வந்து வாக்கு போடுவதற்கும் கள்ள ஓட்டு தடுக்கப்படுது. இது ஒரு பக்கம் ஓட்டு போடுற வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த வாக்கு எண்ணும்போது அவங்க உட்காந்து அந்த கவுண்டிங் ஏஜெண்ட்டாக போய் உட்காரும்போது கரெக்டாக தான் போடுறாங்களா, ஏதாவது குல்மால் நடக்குதான். ஆக இந்த தேர்தல் முன்னும் முடிவுகள் வரும்போது தேர்தலுக்கு பின்னும் வந்து இந்த பூத் கமிட்டியுடைய பணி வந்து ரொம்ப முக்கியமானது. திமுக அதிமுக தொடர்ந்து அவர்கள் வந்து ஆட்சியிலோ மாறி இருக்கிறதுனாலையும் அவர்களுடைய அனுபவத்தினாலையும் அவங்க வந்து அவங்க வேலையை கரெக்டாக செய்வாங்கன்னா கரெக்டாகவும் செய்வாங்க, எப்போ தப்பாக செய்யணுமோ அதை கரெக்டாக செய்வாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த 3 மணி ஆச்சுன்னா முனுசாமியாக வரல அந்த 3வது தெருவுலேருந்து, இல்லைங்க அந்த ஆள் வந்து துபாயில் இருக்காங்க வரமாட்டாங்க, அவன் இல்லைங்க அவங்க சொந்தக்காரங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க ஊருக்கு போயிட்டாங்க, டப்புன்னு வேற ஒரு ராமசாமியை கூட்டின்னு வந்து முன்சாமின்னு சொல்லி செட் பண்ணி. ஏன்னா அங்கே வந்து என்னென்னா ஏதோ ஒரு கட்சி வந்து அந்த ஐடென்டிட்டி ஸ்லிப்பு கொடுக்கும். அந்த ஸ்லிப்பை வந்து டிக் பண்ணி கைது போட்டு கொடுத்தா போதும், சாப்பிடுச்சு. ராமசாமியை கொண்டாந்து முன்சாமின்னு சொன்னால் நேராக எலக்டோரல் ஆஃபீஸர் வந்து வேறு ஒன்றும் ஆதாரெலாம் கேட்குறதெல்லாம் இல்லை, அந்த ஸ்லிப்பை பார்த்துட்டு டிக் அடிச்சிடுவார். அதுலேயும் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தால் அந்த பூத் ஆஃபீஸரோட தேர்தல் அதிகாரியோட ஒரு பிணைப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து நிச்சயமாக இருக்கும்னு நம்ம சொல்லக்கூடாது, இருப்பதற்கான வாய்ப்புகள். வருவாங்க திமுக அடித்த ஸ்லிப்பாக இருந்தால் கண்டுக்காமல் விட்டுருது. அப்போ இந்த கள்ள ஓட்டுகள் தவறான ஓட்டுகள் வரும். இந்த தடவை என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஏறத்தாழ 1,00,000 வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. 1 கோடி வாக்கு 97 லட்சம் தான், கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அதில் பெரும்பாலும் வந்து வெளியில் பேசப்படுவது என்னென்னா திமுக போடக்கூடிய கள்ள வாக்குகள் தான் அதிகமாக ரிமூவ் ஆகிருக்குன்றது யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க. இதில் ஒன்றும் புள்ளி விவரம் கிடையாது. நம்மளே சொல்லுவோம் கள்ள ஓட்டு யார் போடுவாங்கன்னு கேட்டால் குழந்தை கூட சொல்லும் தமிழ்நாட்டில் திமுக தான் முதல்ல அதிகமாக போடணும். மற்றவங்க போடுறாங்களோ இல்லையா, அதிகமாக போடுறது திமுக. இந்த கள்ள ஓட்டு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சதே திமுக தான்ன்றது அந்த காலத்துலேருந்து தெரியும். அப்போ இந்த மாதிரி ஓட்டுகள் வந்து வெளியாகிருக்கு 1 கோடி வாக்குகள்னால் பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு கேட்டால் திமுக தான். இந்த போலி வாக்குகள் இந்த தடவை வரத்துக்கு வாய்ப்பில்லை. இப்போ இந்த சூழ்நிலை திமுக அதிமுக அல்லாத கட்சிகள் சிபிஎம்லாம் விட்டுருங்க, ஏன்னா அது எப்படி இருந்தாலும் திமுகவோட கூட்டணியில் போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு போவாங்க. திமுகவில் வந்து கம்முனு உட்காரியா நான் ஆளுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொன்னேன், சிபிஎம்காரெலாம் டிக்கெட்டிலே உட்காந்துருவாங்க, அந்த பக்கமே போக மாட்டாங்க. எங்கே வாக்குச்சாவடி பக்கமே போக மாட்டாங்க, டிக்கெட்டிலே உட்காந்து கொடுத்த ரூபாயை வாங்கிட்டு போயிடுவாங்க. இது வந்து நான் சொல்கிறது வந்து யதார்த்தமாக சிபிஐன்னு இல்லை, சின்ன கட்சிகள். அப்போ இதில் உஷாராக இருக்க வேண்டிய கட்சிகள் வந்து யார்? புதுசாக வந்த கட்சிகள். புதுசாக வந்த கட்சிகள்ன்றது என்ன? ஒன்று சீமான் நாம் தமிழர், இன்னொன்று விஜய். நம்ம விஜயை வந்து களத்தில் வந்து அவர் செய்யும் தவறுகளை விமர்சனம் செய்கிறோமே தவிர அவர் களத்திலேயே இருக்கக்கூடாது நம்ம சொல்ல, எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது. அந்த மாதிரி வரும்பொழுது இவங்க தான் இந்த பூத் கமிட்டியில் வந்து உஷாராக
தவறுகள் நடக்காமல் சரியான முறையில் வந்து தேர்தல் நடப்பதற்கு வந்து கவனம் செலுத்த வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழரும் தாவேகாவும். இப்போ நாம் தமிழர் ஏற்கனவே 10 வருஷமாக இருக்கிற கட்சி, ஓரளவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிற கட்சி. அதனால் வந்து அவசரமாக இந்த பூத் கமிட்டியை ஃபில்அப் பண்ணதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுறாரு. இது எதுக்காக உதவும் அப்படின்னு சொன்னால், இதில் நாம் தமிழர் தாவேகாவுக்கும் உதவும். இதே மாதிரி பூத் கமிட்டியை கரெக்டாக போட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவும். ஆனால் அவங்களுக்கு என்ன கஷ்டம்னா, இப்போ தான் கட்சி அமைச்சிருக்காங்க, இன்னும் அந்த சரியான கட்டமைப்பு இல்லாத பட்சத்தில் யாரை போடுறது, இவனை போட்டால் அவனை பிரச்சனை வரும், அவனை போட்டால் வரும், யார் இருக்கானே தெரியாது அந்த ஊரில். இப்போ சீமானை கேட்டிங்கன்னா, ஏங்க ராமநாதத்துக்கு போகிறீங்களா, அந்த தம்பி இவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேர் சொல்லி அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லாம் பண்ணுவார். இந்த கட்டமைப்பு அடிமட்டம் வரைக்கும் தலைவருக்கும் அடிமட்டத்துக்கும் உள்ள தொடர்பு வந்து கிளியராக இருக்குது நாம் தமிழரில். அதுக்கு காரணம் சீமானுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் ஒன்று, இன்னொன்று 10 வருஷத்துக்கு மேலே அனுபவம். ரெண்டும் காரணம். விஜய்க்கு அந்த அனுபவம் இல்லைன்றது ஒரு குறை, இன்னொன்று அந்த கட்டமைப்பு இன்னும் சரியாக அமைக்கலைன்ற குறை. அப்போ இது அமைக்கணும். நான் சொல்கிறது வந்து அவர் அமைக்கணும், எப்பாடுபட்டாவது அமைக்கணும் விஜயம். ஏன் விஜய் அமைக்கணும்னா, அது ஜெயிக்கிறது, ஆளுங்கட்சியாக வருது, இவ்வளவு சதவீதம் வரதெல்லாம் விட கள்ள ஓட்டுகள், திருட்டு ஓட்டுகள், போலி ஓட்டுகள்லாம் வந்து அந்த பக்கத்தில் எந்த பக்கத்துலேருந்து வருமோ வழக்கமாக அந்த பக்கத்துலேருந்து வராமல் இருக்கிறத தடுக்கணும். உங்களுக்கு வர்ற ஓட்டுகள் கரெக்டாக வரணும்னால் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளவு சதவீதம் வேணால் வாங்கிட்டு போங்க. சரியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? கிட்டத்தட்ட பரீட்சையில் மாணவர்கள் பரீட்சை எழுதுகிறாங்க. அப்போ இந்த சூப்பர்வைசர் இப்படியே வந்துட்டு போவார். போகும்போது அவன் என்ன பண்ணுறான், இவன் ஏன் இங்கே சொல்லிடுறான், இவன் ஏன் காதுகிட்ட என்னமோ நோண்டுறான், இவன் என்னமோ கழுத்துக்கு பின்னால் கை வைக்கிறான். இந்த எக்ஸாமினர் வந்து வாத்தியார் ஒருத்தர் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பார். எதுக்காக? எந்த தவறும் நடக்காமல் இருக்கிறதுக்காக, முறைப்படி எல்லாமே சரியாக நடக்கணும். இதுதான் இந்த பூத் கமிட்டியுடைய வேலை. இந்த பூத் கமிட்டியை இப்போ சீமான் வந்து அவசரமாக எல்லாம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு எங்கே வந்து கம்மியாக இருக்கோ அங்கே அதிகப்படுத்துகிறாருன்னா, இது வந்து அதுவும் இந்த எந்த இடத்துல முக்கியமாகுதுன்னா, ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 கோடி போலி வாக்குகள் அல்லது தவறான வாக்குகள், செத்து போனவங்க வாக்குகள்லாம் வந்து நீக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் கிண்டலாக சொல்லுவாங்க, நம்ம கூட பேசியிருக்கோம். திடீர்னு எப்பா செத்து போனார் அவங்க சித்தப்பா, நேற்று சாயந்தரம் வந்துட்டு போனார்ப்பா 3 மணிக்கு, உங்கள் பெரியப்பா வந்து 3 வருஷம் முன்னால் உடம்பு சரியில்லாமல் செத்து போனார், அவர் கூட வந்திருந்தாருப்பா, என்னன்னு கேட்டால் வந்து ஓட்டு போட்டு போயிருப்பாங்க அந்த பேரில் யாரோ. இதெல்லாம் தடுப்பதற்கு இந்த பூத் கமிட்டி உதவும். அந்த வகையில் நீங்கள் முதல்ல கள்ள ஓட்டுகளையும் தவறான ஓட்டுகளையும் நீங்கள் வந்து போலி ஓட்டுகளையும் தடுத்தாலே உங்களுக்கு உண்டான உரித்தான ஓட்டுகள் உங்களுக்கு வரும். எப்போ வந்து திமுக தைரியமாக வந்து நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் 200 சீட் வாங்குவோம்னு சொல்கிறதெல்லாம் காரணம், இவ்வளவு அதிருப்தி, இவ்வளவு வெறுப்பு, இவ்வளவு கோபம் மக்களுக்கு. நீங்கள் அங்கங்கே வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க அதுவும் வந்து கழுவி ஊற்றுறாங்க. திமுகவா வந்தால் அடித்து விரட்டணும், அவங்க அது வரவே கூடாது, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு அடிமட்டத்தில் வாழ்க்கை பாதிக்கப்பட்டால் அது வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து அது அதிகமாக தெரியும். ஏன்னா வீடு நடத்துகிறவங்க அவங்க தான். வீட்டில் சாப்பாடாக்கி ஆம்பளைங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ சாப்பாடு போடுறது அவங்க தான். அதில் என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். திடீர்னு போய் கடைக்கு போனோன்னா, அந்த கடைக்கு போயிட்டு வரும்போது வழியில் 2 பேர் கிண்டல் பண்ணுறாங்கன்னா பாதிக்கப்படுவது முதல்ல பொம்பளை தான். ஆண்கள் வந்து டாஸ்மாக்கு சௌரியமாக டாஸ்மாக்கு கஞ்சான்னு சொல்லி அங்கங்கே போயிடுறாங்க. இப்போ ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கஞ்சா அடிச்சிட்டு வராங்க, கஞ்சா எடுத்துகிட்டு வராங்கன்றது தினம் செய்தியாக இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் மா சுப்பிரமணியம் அமைச்சர் ஐயா அவர்கள் வந்து எல்லாம் 0 கஞ்சாங்கிறாரு. போலீஸ்காரன் கஞ்சா விற்கிறான், போலீஸ்காரன் கஞ்சா அடிக்கிறான். அப்புறம் வந்து நீங்கள் எங்கே போய் யாரை போய் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் மாணவர்கள் கஞ்சா எடுத்துகிட்டு பள்ளிக்கு வர்றாங்க. இங்கே கீழேயும் இதாக இருக்குது, அதை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறையிலையுமே மோசமாக இருக்குது. இதெல்லாம் இது எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா, எதை வைத்துக்கொண்டு திமுக வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் தாண்டி நாங்கள் 200 இது இடம் வாங்கிடுவோம்னு தைரியமாக சொல்கிறாங்கன்னா, இந்த பணம் கொடுத்து வாங்குவது, இலவசங்களை காட்டி வாங்குவது, இந்த கள்ள ஓட்டு, இந்த மாதிரி அதாவது இந்த ஓட்டுச்சாவடியில் நடக்கக்கூடிய சில்மிஷங்களை வைத்து இது 3 வச்சு தான் சொல்கிறாங்க. பணம் கொடுக்கறத தடுக்கிறது வந்து தேர்தல் ஆணையம் இந்த தடவை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த தடவை தேர்தல் ஆணையம் வந்து
அதுக்காக தான் நயினார் நாகேந்திரன் கூட 13 பேர் கைது பண்ணுவாங்க அமைச்சர்கள்னு சொன்னது. எதுக்காகனா கைது பண்ணி அவங்கள உள்ளே வச்சான்னு பெயில் வாங்கிட்டு வர போகிறாங்க 1 மாதத்தில். ஆனால் தேர்தல் சமயத்தில் இவர்கள் இந்த பண நடமாட்டத்தை நிர்வாகம் பண்ணுறாங்க பாருங்க, அதை தடுத்தாலே ஒரு பெரிய அடி ஆளுங்கட்சிக்கு விழும். அடுத்தது பூத் கமிட்டி டைட் ஆனாலே கள்ள ஓட்டு, போலி ஓட்டு, தவறான ஓட்டு நின்று போகும். அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு அந்தந்த கட்சிகளுக்கு உண்டான கருத்தியல் ரீதியான ஓட்டு, முகத்துக்கு விஜய்க்கு முகத்தை பார்த்து ஓட்டு போடுறவங்க, சீமானுக்கு கருத்தியலை பார்த்து ஓட்டு போடுறவங்க, சில பேர் நான் ரெட்டை இலைக்கு தான் போடுவேன்னு போடுறவங்க, உதயசூரியனி தான், இப்படி அவங்கவுங்களுக்கு போடுறது இருக்குது. ஸோ இப்போது பண நடமாட்டத்தை தடுக்கணும், இந்த பூத்தில் நடக்கக்கூடிய அந்த குல்மால்களை தடுக்கணும். இது 2 தடுத்தாலே ஆளுங்கட்சியோ எந்த கட்சியோ நான் தான் ஆட்சிக்கு வருவேன்னு ஒரு தைரியமாக இருக்காங்க பாருங்கள், அதிருப்திகளை தாண்டி அந்த தைரியத்தின் தலையில் தீயை வச்சு கொளுத்தின மாதிரி ஆகும். இதற்கான ஏற்பாடுகளில் மத்திய தேர்தல் ஆணையம் ஈடுபடுகிறது என்று நமக்கு வர்ற செய்திகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் இருப்பாங்கன்றது போனால் தான் தெரியும். இந்த பூத் கமிட்டி செய்ய வேண்டியது அந்தந்த கட்சிகளுடைய பொறுப்பு, உஷாராக இருக்க வேண்டியது. அந்த வகையில் இப்போ சீமான் உஷாரான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். இதே மாதிரி நடவடிக்கைகளை தாவேகாவும் எடுக்க வேண்டும். நம்ம சொல்கிறது தாவேகா ஏதோ நம்ம எதிரின்னு சொல்லுதில்லை. அங்கங்கே இப்போ கூட தகராறுலாம் வந்திருக்கு. அவர் சாட்டை துறைமுருகன் போன இடத்துல ஒரே கலாட்டாகி இந்த லெஃப்ட் பாண்டி ஏதோ சவால் விட்டு அது பேச்சு அந்த மேடையில் அது சம்மந்தமான தகராறுகள் அவர் சாட்டை துறைமுருகன் வண்டியில் ஏறும்போது ஒரே சுற்றி கலாட்டெல்லாம் நடந்திருக்கு. இது என்னன்னால், இதை என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுமே தாவேகா கட்சியுமே இத்தனைக்கும் இதை தவிர்ப்பதற்காகத்தான் புத்திசாலித்தனமாக நாம் தமிழர் தலைவர் இவர் சீமான் என்ன சொல்கிறாரு, தம்பி விஜய் நமக்கு எதிரி இல்லை, தம்பி அவர் தாவேகா தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும், அவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும்னு பேசுகிறதே எதுக்காகனா அது ஏதோ பாசம்ன்றதுனால மட்டும் இல்லை. இந்த திமுகவில் என்ன பண்ணுவாங்கன்னா தாவேகாவையும் நாம் தமிழரையும், தாவேகாவையும் அதிமுகவையும், தாவேகாவையும் பாஜகவையும் அடிச்சுக்க விட்டு குளிர் காஞ்சு இந்த கேப்பில் இவங்க செய்ய வேண்டிய எல்லா விதமான வழக்கமான பிட்டுகளை எல்லாம் கரெக்டாக செஞ்சுருவாங்க. இது திமுகவுடைய அவங்களுடைய ஸ்டைலு. இது தவறு என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் அப்படி தான் அவர்கள் அப்படித்தான். அப்படி இருக்கும்போது சீமான் இப்பொழுது இந்த நீங்கள் சொல்கிற அந்த இதை பூத் கமிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது ஒரு சரியான இது, அவசியமானது, அவசரமாக செய்ய வேண்டியது. பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணாலே அங்கே தேர்தலில் நடக்கக்கூடிய தவறுகள் வாக்களிப்பில் அது மிகவும் குறையும். இதையே விஜய் அவர்களும் செய்ய வேண்டும். யார் எவ்வளோ ஜெயிக்கிறாங்கன்றதெல்லாம் அப்புறம், முதல்ல இதை டைட் பண்ணணும். ஒரு பக்கம் சீமானும் டைட் பண்ணுறாரு, அந்த பக்கம் விஜயும் டைட் பண்ணுறாருன்னு வைங்க. அப்போ அந்த மாதிரி தவறுகள் நிகழ்வது மிக மிக ஒரு 70% குறைந்து விடும். அப்படி குறைந்தாலே களம் ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். அரசியல் களம் ஈக்குவல் ஆகிடும்னு சொல்லலை, ஒரு நியாயமான களமாகிவிடும். அந்த நியாயமான களம் வரும்போது யாருக்கு எந்த ஓட்டு அவங்களுக்கு வரணுமோ அது வரும். இவனுக்கு வர வேண்டிய ஓட்டு திட்டுத்தனமாக வேறு இடத்துக்கு போகிறது, அந்த மாதிரி தவறுகள் நிகழாமல் இருக்கும். இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். தேர்தல் ஆணையம் சரியான முறைப்போட ஏப்ரல் 13 அல்லது 19 தேர்தல் வர்றதாக சில செய்திகள் வருது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக செய்திகள் வரல. இந்த குழு இப்போ தான் இன்றைக்கி தான் வந்திருக்காங்க போல இருக்கு. தேர்தல் ஆணையத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய குழு. இந்த குழு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு 45 நாள் எப்படியும் கேப் கொடுத்து தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கெலாம் அந்த ப்ராசஸ்க்கு கொடுத்து இது நடக்கும். சார், நேற்று தமிழ்நாடு அரசு ஊரக வாழ்வாதார இயக்கம் நடத்திய போராட்டத்தில் சீமான் அவர்கள் பங்கு கொள்ள போகிறாரு. உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு உடனடியாக ரிலீஸ் செய்யப்படுறாரு. என்ன நடந்தது சார்? ஊரக வளர்ச்சி, ஆசிரியர்கள், நகராட்சி, அப்புறம் செவிலியர்கள், அப்புறம் தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், இப்படி அங்கன்வாடி, சத்துணவு, இப்படி எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டத்துலேயும் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நடுவில் 6 நாள் அடைச்சி வச்சு அதில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டார், ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியரில். இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
இப்படி நடக்கும் பொழுது இந்த ஊரக ஆட்சியில் வந்து எல்லா மாவட்டங்களையும் ஆங்காங்கே வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இவங்களும் வந்து திமுகலேருந்து என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து கொஞ்சம் பேரை வந்து முக்கியமான நிர்வாகிகளை கூப்பிட்டு நாங்கள் போராட்டத்தில் எல்லாம் சரியாக போச்சு, இனிமேல் போராட்டம் இல்லைன்னு சொல்லி சும்மா ஒரு போலியாக ஒரு அறிவிப்பை ஏற்படுத்தி அவங்க கூட ஒரு ஸ்வீட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டு ஒரு விழா மாதிரி ஒன்று கொண்டாடி முதல்வருக்கு பாராட்டு விழா, எங்களுக்கு வந்து இந்த டாப்ஸு புதிய பென்ஷன் திட்டம் அடிமட்டத்தில் யாருமே ஒத்துக்கலை. இது வந்து நமக்கு எதிரான திட்டம்னு அவங்க எதிர்க்கிறாங்க. ஆனால் மேலே உள்ளதாவது வழக்கமாக நடக்கக்கூடியது தான். இந்த யூனியன் காலத்துலேருந்தே வரும். யூனியனில் யாரா முக்கியமான தலைவர் ஒரு 4 பேருக்கான அவனை கூப்பிட்டு தனியாக பேசி தனியாக கவனித்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதுன்றது அது ஒரு அரசியல் வந்து வெகு காலமாக உள்ள அரசியல். அதை திமுக இன்னும் நல்ல அழுத்தமாக பயன்படுத்தி கொள்கிறது. அந்த வகையில் இப்போ கூட சேகர்பாபு பிரியாணிலாம் சாப்பிட்டு ஜாக்டோ ஜியோட உங்களோட வந்து சாப்பிட்டார். அப்படின்னா ஜாக்டோ ஜியோ சரியாக போச்சான்னு பார்த்தா இந்த பக்கம் அந்த ஜாக்டோ ஜியோவில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, தவிர முக்கால்வாசி பேர் வந்து போராட்டத்தில் தான் இருக்காங்க. அதுலேயே ஆக்டோ ஜியோன்னு ஒன்று உள்ளூரில் இருக்குது, ஆக்ஷன் கமிட்டி, அவங்களாம் பார்த்தீங்கன்னா போராட்டம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த பிரியாணி இந்த வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து பம்மாத்து, கண் துடைப்பு, வேஷம். இப்போ பொதுமக்கள் டிவியில் அதுவும் நமக்கு வேண்டிய டிவியா, எல்லாம் காசு கொடுத்து நம்ம வந்து வேணுங்கிற மாதிரி டிவியாக வச்சுருக்குமா, அண்டா குண்டான் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்குமா, நம்ம இந்த அண்டா குண்டான்லாம் வச்சுக்கிட்டு போண்டா பஜ்ஜி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்கிறது, இப்படி பரப்பி விட்டோம்னா பொதுமக்கள் வந்து எல்லாம் ஏதோ போராட்டம் பண்ணாங்க சரியாக போச்சு. உண்மையில் 90% போராட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அடங்கவே இல்லை, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டுருக்கு. தேர்தல் வரும்போது ஒரு 10% வந்து இவர்கள் நடிப்பு வேஷம் போட்டு அதை வந்து ஏதோ மறைத்து கருப்பு போரை வைத்து மறைக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ அந்த அரசியல் களம் இருக்கிறது. அப்போ அந்த போராட்டத்தின் போது சீமானவர்கள் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்காங்க. அங்கே வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் போயிருக்காரு. போனபோது அவர்களை கைது செய்யும்போது சீமானையும் கைது செய்து பஸ்ஸில் ஏற்றிட்டு சீமானை ஒரு 2 நாள் ஜெயிலில் வச்சுருந்தா என்ன ஆகும்? மிகப்பெரிய அளவில் அது அரசியல் பூகம்பமாக வெடிக்கும். அவங்களுக்கும் அது தெரியும். அதனால் என்ன பண்ணாங்க, சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, ஏதோ சீமான் பஸ்ஸிலேயே ஏறி பார்த்தது இல்லை பாருங்கள், அதனால் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு 1/2 மணி நேரத்தில் திருப்பி அதே வள்ளுவர் கோட்டம் வாசலை கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ சீமானை வந்து 1 நாளோ 2 நாளோ 4 நாளோ வந்து கைது பண்ணி இந்த திருமண மண்டபத்தில் அடைச்சி வச்சாங்களா ஆசிரியர்கள், அந்த மாதிரியோ இல்லை சிறையிலையோ அடைத்து வைக்கும் அளவுக்கு திமுக ஆட்சிக்கு தைரியம் இருக்கிறதா, காவல்துறைக்கு தைரியம் இருக்கிறதா? நான் கேட்குறது வந்து அரசியல் ரீதியாக. தைரியங்கிறது யாரோனாலும் எப்போனாலும் பண்ணலாம், அரசியல் ரீதியாக. ஏன்னா எந்த அரசியல் கட்சியும் என்ன பண்ணும், அப்படி வச்சா அவருடைய இமேஜ் இன்னும் நாட்டில் மக்களிடையே வந்து அதிகமாகும், அவருக்கு ஆதரவு அதிகமாகும். சீமான் 1 நாள் ஜெயிலில் இருந்தார்னா மறுநாளைக்கு அவர் சிறையிலேருந்து வெளியில் வரும்போது அங்கே போய் ஒரு 20,000 பேர் போய் நிற்பான். இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால் என்ன பண்ணாங்க, சீமான் அங்கே வராரு அப்படின்னு தெரிஞ்ச போனதறியே வந்து ஏதோ ஒரு போராட்டம் போது சீமான் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் வரதுக்கு முன்னாலே அவசரமாக அவங்களெல்லாம் பஸ்ஸில் வச்சு ஏற்றிட்டு போயிட்டாங்க. நான் கூட ஒரு நிகழ்வில் பேசியிருந்தேன் நேற்று. சைதாப்பேட்டையில் அந்த கலைஞர் ஆட்சி பக்கத்தில் போராட்டம் பண்ணுறாங்க. ஐ திங்க் அரசு ஊழியர்களா இல்லை இவங்கள ஆசிரியர்களா தெரியல. 22 பஸ்ஸு நிற்க வச்சுருக்காங்க காலியாக, அரசு பஸ்ஸு. போராட்டம்னா ஆரம்பிக்கவே இல்லை, இங்கே நிற்கிது பஸ்ஸு. இந்த கிராஃபிக்ஸ் பாலம்னு சொல்லுவாங்க, சைதாப்பேட்டை பாலம், இந்த பாலம் பூரா பஸ்ஸு நிற்கிது, காலி பஸ்ஸு. நடுவில் சொகுசு பஸ்ஸு ஆம்னி பஸ் எல்லாமும் இருக்குது, முக்கால்வாசி அரசு பஸ்ஸு, அரசு போக்குவரத்து. அவங்க இன்னும் போராட்டமே எல்லாம் அமைதியாக உட்காந்து கையில் பதாகை வச்சுருக்கான், ஒன்றும் கோஷம் கூட போடல. அப்போது அவன் கோஷம் போடலை, தகராறு பண்ணலைன்னா கூட அப்படியே அவனை பஸ்ஸில் கொஞ்ச நேரம் உட்கார விட்டுட்டு 1 மணி நேரம் பொறுத்து அவனை வந்து தூக்கி பஸ்ஸில் உட்கார வச்சு கொண்டு போய் கிளம்பகத்தில் விடுறது, ஊரப்பகத்தில் விடுறது. செவிலியர்களை வந்து நடு இரவில் கொண்டு போய் பெண்களையே விடும்போது ஆம்பளைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களும் கலந்து இருந்தார்கள். நான் அதை தாண்டி தான் வந்தேன். இது வந்து ரொம்ப சகஜமாக செய்கிறார்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. மக்கள் தங்களுடைய போராட்டத்தை வன்முறை போராட்டமாக செய்தார்கள், அடக்குங்கள், அதை தடுங்கள். அதுதானே காவல்துறை இருக்குது. சாதாரண மக்கள் போராட்டத்தை தடுப்பது, அவர்களை வந்து தவிர்த்து கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் இறக்கி விட்டு வருது. அவன் எங்கேயோ வெளியூரில் இருந்தெல்லாம் வந்து போராடுறான் பாவம். அவனை கொண்டு போய் நீங்கள் ஊரப்பாக்கத்தில் விட்டிங்கன்னா ஊரப்பாக்கத்துலேருந்து மறுபடியும் எங்கே வரணும் எங்கே போகணும் கூட அவனுக்கு தெரியாது. கையில் காசு இருக்குமா இருக்காதா தெரியாது.
இது வந்து உண்மையிலேயே சித்திரவதை செய்வது இல்லையா? ஆசிரியர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாகட்டும், இது வந்து ஒரு சித்திரவதை. நிச்சயமா இந்த சித்திரவதையெல்லாம் வந்து திமுக அரசை நிச்சயமாக தேர்தல் அரசியலில் பாதிக்கும். இவர்கள் வந்து அது காசு கொடுத்தது, இலவசம் கொடுத்து 1000 ரூபா கொடுத்தா சரியாக போயிடும். பேசுகிறவங்கலாம் கேளுங்க, இந்த 1000 ரூபாய் வாங்கி எங்களுக்கு என்னங்க? பொம்பளைங்கெல்லாம் பேசுது. 3000 ரூபா பொங்கலுக்கு கொடுத்தா யார் கொடுத்து காசு கொடுத்தாங்க? மக்கள் வரி பணம் தானே. சாலையெல்லாம் ஒழுங்காக இல்லை, அது ஒழுங்காக இல்லை, எல்லாம் சாதாரண படிக்காத பெண்கள்லாம் பேசுகிறாங்க. அந்த விழிப்புணர்வு ஆல்ரெடி இருக்குது. இவங்களுடைய கவலையே வந்து பெருசாக போராட்டம் போய் இந்த விழிப்புணர்வு இன்னும் அதிகமாகிடக்கூடாதுன்றது தான் திமுக அரசினுடைய எண்ணம். அந்த வகையில் இவரை வந்து ஏற்றிட்டு கொண்டு போய் 1/2 மணி நேரத்தில் இறக்கி விட்டாங்க. ரைட்டு. எவ்வளோ நாள் அந்த மாதிரி இப்போது டெய்லி தான் போராட்டம் நடக்குது. இப்போ டெய்லி போகிறாருன்னு வைங்க, அந்த இடத்துக்கு அந்த ஊரில் இருந்தாருன்னா, அங்கே போனாருன்னா டெய்லி பஸ்ஸில் ஏற்றி இறக்கி விடுவாங்களா? கைது பண்ணி இறக்கி விடுவாங்களா? அதாவது இதிலிருந்து வந்து சீமானை வந்து தொடர்ந்து கைது செய்து சிறையில் வைத்திருந்தால் அது எந்த அளவுக்கு ஒரு பூகம்பமாக வெடிக்கும் என்பது திமுக அரசு பயந்து கொண்டிருக்கிறது. திமுக அரசு நடுக்கத்தில் இருக்கிறது. ஏற்கனவே விழிப்புணர்வு இருக்குது. இதில் சீமான் வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து விஜய் சப்போர்ட் மாதிரி இல்லை. விஜய் வந்து ரூமுலேருந்து வெளியே வரமாட்டார். எந்த சப்போர்ட்டுக்கு வந்தார்? பரந்தூருக்கு வந்தாரா? 8 கிலோமீட்டருக்கு போனார். 8 கிலோமீட்டருக்கு முன்னால் வேன் மேலே ஏறி நின்று பேசிட்டு வந்துட்டார். அந்த குறிப்பிட்ட கிராமங்கள், அது 5 கிராமங்களுக்கு போனாரா? இல்லை வேறு எங்கேயாவது பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போனாரா? இவர் நடத்தின வேலுச்சாமிபுரத்தில் நெரிசல் நடந்தது, 41 பேர் இறந்தாங்களே, அதே இடத்துல சீமான் வந்து மாநாடு அது பரப்புரை நடத்த போகிறதா செய்திகள் வருது. நடந்துச்சா? ஆமாம். ஏதாவது கலாட்டம் நடந்துச்சா? நெரிசல் வந்துச்சா? நீங்கள் வேணால் சொல்லலாம், இல்லைங்க அவருக்கு விஜய்க்கு நிறையா கூட்டம் வந்துச்சு, இவர் கம்மியாக தான் வந்துச்சு. ஐயா, ஒரு தெருவில் 50 பேர் நடமாடுற இடத்துல, 100 பேர் நடமாடுற இடத்துல 500 பேர் நடமாடினாலே அதுக்கு பேர் டிராஃபிக் ஜாம் இல்லையா? இப்போ இந்த தெருவில் 20 வண்டி போகலான்னா 40 வண்டி 50 வண்டி தெருவில் போச்சுனாலே டிராஃபிக் ஜாம், நெரிசல். அந்த மாதிரி ஒரு நெரிசல் வந்து 10,000 பேர் வந்தாலும் வரலாம், 27,000 பேர் வந்தால் தான் வரணும்னு அவசியம் இல்லை. அந்த எந்த நெரிசலும் இல்லாமல் கட்டுக்கோப்பாக நடந்து விட்டது. அதுக்கு காரணம் கட்சியில் கட்டமைப்பு, நிர்வாகம் சரியாக இருக்கிறது. எதனால் இதை சொல்கிறான்னா, இப்போ நாளுக்கு நாள் இந்த தேர்தல் வர வர இந்த போராட்டங்கள் அதிகமாகும். அரசு ஊழியர்களோ மற்ற ஊழியர்களோ அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த தேர்தல் சமயத்தில் ஒரு அழுத்தினா தான் ஏதாவது வந்து, அது கூட எவ்வளோ நாள், இன்னொரு 10 நாள் இந்த அறிவிப்பு வந்துருச்சுன்னா அரசு நினைத்தால் கூட எதையும் வந்து, அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, டெண்டர்லாம் வந்து 2000 கோடி 3000 கோடிக்கு டெண்டர் விட்றாங்க தமிழக அரசு. டெண்டர் விட்டால் உடனே வந்து டெண்டர் ஒன்று செலக்ட் பண்ணுறான்னு அவன் கமிஷனை கொடுத்துருவான். வாங்கி கமிஷனை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்த ஆட்சி வந்தால் அப்போ பார்த்துக்கலாம், இல்லை இவங்க வரல வேறு மாற்று ஆட்சி வந்ததுன்னா அது அவன் தலையை எடுத்து இந்த டெண்டரை கேன்சல் பண்ணி போயிடுவான். நான் என்னப்பா பண்ணுறதுன்னு போயிடுவாங்க. ஆக இப்போது இந்த அடுத்த 1 மாதத்திற்குள் மேக்சிமம் கலெக்ஷனில் ஈடுபட்டிருப்பாங்க திமுக. எல்லா மேலேருந்து மாண்புமிகுலேருந்து கீழ் வரைக்கும் நிர்வாகிகள் வரைக்கும் கலெக்ஷனில் தான் இருப்பாங்க. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷனில் தான் இருப்பாங்க. இப்போ இந்த சமயம்தான் சீமான் போன்றவர்கள், இல்லை விஜய் போன்றவர்கள், மற்ற கட்சிகள், எதிர்கட்சிகள் எல்லாரும் வந்து அவங்கவுங்களுடைய கட்டமைப்பை சரி செய்து கொண்டு, கட்டமைப்புன்னு வரும்போது இந்த பூத் கமிட்டி ரொம்ப முக்கியம். இது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் வந்து இந்த பூத் கமிட்டிகளை வந்து உறுதிப்படுத்துவது தேர்தலில் வந்து இன்னும் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் வந்து சந்திப்பதற்கு இது ஒரு ஆயத்தமாகும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுவோம். பல்லறிக்கையை தெளிவாகும். நன்றி, வணக்கம்.